சோல்ட் அவுட். ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கு இந்த திருப்பதி டிக்கெட் வந்து புக் பண்றதுக்கு, சாமிக்கு அந்த 300 ரூபாய் தரிசனத்துக்கு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எல்லா டிக்கெட்டுமே சோல்ட் அவுட் ஆயிருது. இது வந்து இன்னைக்கு விட்டது. ஆக்சுவலா வந்து 24/7/2024 எந்த மாசத்துக்கு விட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 10 வந்து இன்னைக்கு வந்து விட்டது. அதுக்குள்ளாட்டி ஒரு 1/4 மணி நேரத்துல சோல்ட் அவுட். மொத்தம் எத்தனை டிக்கெட் வந்து விட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். மொத்தம் 4,38,000 டிக்கெட் வந்து வித்தாங்க. இது மொத்தத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இது வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்கப்படுது. அவ்வளவு சீக்கிரமா சோல்ட் அவுட் ஆயிருக்கு. எப்படிதான் புக் பண்றது? ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து புக் பண்ற மாதிரியே வந்திருக்கு. இது அவ்வளவு சீக்கிரமா நமக்கு வந்து கிடைச்சிறது கிடையாது. அது சொல்றது எல்லாமே இப்பதாங்க உண்மையா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இப்ப புரிய நினைக்கிறேன். பெருமாள் கூப்பிட்டாதான்ப்பா நீங்க எல்லாம் போய் திருப்பதி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட். இது போன மாசம் எல்லாமே சோல்ட் அவுட். ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. 4,38,000 டிக்கெட் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,50,000 டிக்கெட்னு வச்சுப்போம். ஒரு 1/4 மணி நேரத்துல ஒரு 20 நிமிஷம் 5 நிமிஷத்துல இதுல வந்து என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, உள்ள போகும்போதே வந்து உள்ள போய் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது வெளியே வந்துருது. பேக் அடிக்கும் போது அப்படி ஃபுல்லா வந்து வெளியே வந்துருது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. இது எப்படி புக் பண்றது, என்ன மாதிரி ப்ராசஸ்ல புக் பண்ணா இது வந்து புக் ஆகும், ஈஸியா வந்து புக் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சரி. இது இன்னொரு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த 2024 IPL நம்ம சேப்பாக்கத்துல நம்ம டிக்கெட் புக் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதுல கூட ஈஸியா கிடைச்சிரும் போது இது அதை விட ஓவர்லி டஃப். ஏன்னா ஒரு 2000 டிக்கெட்ஸ் இருக்குமா அந்த சேப்பாக்க ஃபுல்லா ஒரு 4,000-5,000 கூட வைங்க, அதுல கூட நமக்கு ஏதோ ஒரு சில டிக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருது. பட் ஆனா இங்க 4,36,000 டிக்கெட் வந்து விட்டோம். இதுல ஒரு டிக்கெட் புக் பண்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. நிறைய பேர் இதனால வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இதனால என்ன ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா, இல்ல நீங்க வந்து ரேட்டை கூட்டுங்க. நெட் சென்டர்ல நீங்க பிரவுசிங் சென்டர்ல வந்து ஒரு டிக்கெட் வந்து ஆக்சுவலா வந்து புக் பண்றீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் வந்து 300. பட் ஆனா அவங்க சார்ஜ் பண்றது வந்து 150, 200, 100 வந்து சார்ஜ் பண்றாங்க. இட்ஸ் ஓவர் காஸ்டா வந்து இருக்கு. உண்மையை சொன்னா மனசாட்சியை கொடுத்து வாங்கணும். பட் ஆனா மனசாட்சிக்கு அப்பாடா வந்து இவ்வளோ பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். இது எப்படி புக் பண்றது, என்ன மாதிரி ப்ராசஸ்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கும், என்னைக்கு புக் பண்ணுவாங்க, ஓப்பனிங்ஸ் நடக்கும், அகாமடேஷனும் இதே போராட்டம் தான். ரூம் நீங்க புக் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் இதே போராட்டம் தான். இதை விட அதுக்கு பயங்கரமா வந்து இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே காம்படிஷன்ஸ் வந்து ஓவரா இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் கூப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே லட்சக்கணக்கில் போயிட்டு வந்துட்டே இருந்தா என்ன நடக்கும்? அதனாலதான் கொட்டுது. இதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். Hi, I'm GH. எவ்ரி மந்த் வந்து 24 வந்து இந்த புக் வந்து ஓப்பனிங் ஆகும். ஆக்சுவலா வந்து இந்த திருப்பதிக்கு வந்து 300 ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம் அப்படிங்கிறது மந்த்லி 24 வந்து ஓப்பன் ஆகும். இந்த மந்த்லி 24 ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா தான் இதுக்குன்னே அந்த சர்வரே வந்து அடிச்சுக்கிறது. என்ன ரீசன் அப்படிங்கறத பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க, திருப்பதி டிக்கெட் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் 24, அதாவது எல்லா மாசமும் 24ஆம் தேதி 10 மணிக்கு திருப்பதி தரிசனத்துக்கு ஓப்பன் ஆகும். அகாமடேஷன் ரூமுக்கு வந்து ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசா பாக்குறவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீங்க 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு எக்ஸாக்டா சொல்லலாம் இன்னைக்கு 4,38,000 டிக்கெட் வந்து வெளியே வந்துருந்துச்சு. இந்த 4,38,000 டிக்கெட்டுமே வந்து வித்தின் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 20 மினிட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலவரம். இன்னைக்கு இருக்கிற புக் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு புக் பண்ண முடியாத போனதுக்கும் சரி, இன்னைக்கு எவ்வளவு பேர் புக் பண்ணாங்க, எவ்வளவு லட்சம், ஒரு 4 லட்சம் பேர் வந்து ஒரு 20 நிமிஷத்துல புக் ஆகுது அப்படின்னா எவ்வளவு ஒரு ஃபாஸ்டா வந்து புக்கஸ்ட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இது பெரிய ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே கொடுத்து ப்ராப்பரா கொடுத்து திருப்பதி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து வந்து உள்ள போகும்போது பேமெண்ட் ப்ராசஸ்ல வந்து வெளியே வந்துருது. அப்ப அடாடா, இதோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்க உள்ள போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஸ்லாட் ஓடும். எவ்வளவு நிமிஷம்னா 4 நிமிஷம், 5 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம். இந்த ஒவ்வொரு தடவையும் நீங்க வெளியே போயிட்டு வரும்போது இந்த ஸ்லாட் ஓடுது. இந்த ஸ்லாட் ஓடி முடிச்சு 0 வந்தாலும் அதுக்கு உள்ளே போகும். நீங்க அப்பதான் சீட்ஸ் இருந்தாதான் புக் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் வந்து இது ஒரு பயங்கரமான விஷயம் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு எல்லாத்தினாலையுமே. கொரோனாக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு கோவிடுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா வந்து கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு ரஷ்ஷும் வந்து இருக்கா, எப்படின்னா கூட்டம் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி புக் பண்றது இவ்வளவு ரஷ்ஷஸ் வந்து இருக்காது. ஈஸியா வந்து நம்ம வந்து புக் பண்ணிடலாம். பட் ஆனா இன்னைக்கு ஒரு டிக்கெட் வந்து திருப்பதி புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு வந்து இருக்கு. எக்ஸாக்டா இன்னைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் புக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணது இத்தனைக்கும் ஃபைபர்ல தான் நான் கனெக்ட் பண்ணி தான் நான் பண்ணேன். எக்ஸாக்டா என்னோட ஃபைபர்ல கனெக்ட் பண்ணி பண்ணேன். அதுக்கே வந்து ஒரு தட்டி திணற விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் இத்தனைக்கும் சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க பிரவுசிங் சென்டர்ல போனீங்கன்னா
மோர் தென் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் சார்ஜஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அவங்களும் எப்படி சொல்றதுன்னா பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரா இருக்கு. ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க எந்த ப்ரௌசிங்ஸ்ல போனாலும் அது அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த முன்னாடி வந்து சொல்லி வச்சிடறாங்க. அந்த டைம்ல எத்தனை பேருக்கு போட முடியும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பயங்கர ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. இதுவும் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி கௌதம், இது எப்படி தான் புக் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்மோஸ்ட் எப்படி சொல்லணும் அப்படின்னா லக்கு தான். கிடைச்சிச்சு அப்படின்னா தான் புக் பண்ண முடியும். ஆனால் மோர் தென் வந்து ப்ராப்பரா புக் பண்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து இது வச்சு பண்ணீங்கன்னா தான் எக்ஸாக்டா பண்ண முடியும். அந்த டயத்தில் உட்காந்து நீங்க ஆதார் நம்பரை போட்டு உங்க மொபைல் நம்பரை போட்டு ஒவ்வொன்றா பேரை போட்டு ஏஜை போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஊஹூ தான் அப்படிதான் போயிடும். இதுக்கு முன்னாடியே நோட்ஸ்ல போட்டு எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருங்க. நேம், ஏஜ், யார் யார் போறீங்க, ஒரு நம்பர்ல ஒரு லாகின்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு மீறி புக் பண்ண முடியாது. இந்த 6 மெம்பர்ஸுக்கும் ப்ராப்பரா கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட். அதையும் சொல்லிடுறேன். 6 பேத்துக்கும் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அதுல 3 பேத்துக்கு கிடைக்கலாம், 2 பேத்துக்கு கிடைக்கலாம், ஒருத்தர் கிடைக்கலாம், இல்ல அப்படின்னா 4 பேர் 5 பேருக்கு. ஆனா மோர் தென் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அவைலபிலிட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் கிடைச்சிரும். பட் கிடைக்காம போறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகம். ஷோல்டர் டை வெளியே வரதுக்கும் ரீசன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வந்து என்ன அப்படி இந்த மாதிரி நீங்க நோட்ஸ்ல வந்து டைப் பண்ணி எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு கேட்கும் போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மோர் தென் வந்து ஒரு டைம் வந்து குறைஞ்சி நீங்க டக்குன்னு புக் பண்றதுக்கான மோர் தென் சான்சஸ் வந்து இருக்கு. இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் புக் பண்ண முடியும். அந்த டேத்தை நம்ம வந்து போடுவோம், உட்காந்து நம்ம ஒவ்வொரு நம்பரை அந்த அடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மேல இருக்கவன் அவர் காப்பாத்தினா மட்டும்தான் உண்டு. உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது மேல இருக்கதான் ரிசர்வ் பண்ணணும். இதை ஒரு சைட்ல வச்சாலும் அகாமடேஷன் இது 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த 300 rupees தரிசனம் வந்து இந்த சுவாமி தரிசனம் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இங்க திருப்பி 3 மணிக்கு அதே 24 3 o'clock வந்து அகாமடேஷன் ரூம்ஸ்க்கு வந்து புக் ஆகும். இந்த ரூம்ஸ் வந்து இதோட இது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1000 ரூபாய், 1500, 2000 இந்த சம்திங் வரைக்கும் போகும். இது நீங்க எல்லாமே வந்து பாத்துக்கலாம். பெட் வந்து அவைலபிலிட்டி உள்ளே வந்து இருக்கும், ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கும் அட்டாச்சு. இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வந்து இருக்கும். இன்க்ளூடிங் ஏசியுமே வந்து மோர் தென் வந்து எல்லா ரூம்ஸ்ல வந்து ஏசி வந்து இருக்கும். அதுக்கான எல்லா ரூம்ஸ்ல இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. நான் போனப்ப நான் ப்ரிஃபர் பண்ணது எல்லாத்துலயுமே வந்து ஏசி வந்து இருந்திருக்கு, பெட் வந்து இருந்திருக்கு, அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்து இருந்திருக்கு. அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க 2 பெட்ஸ் இந்த மாதிரி அப்படிங்கறத போட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க புக் பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி போராட்டமா தான் வந்து இருக்கு. டக்குன்னு புக் ஆகுது. பட் ஆனா இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க என்னைக்கு புக் பண்ணிருக்கீங்களோ அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் மட்டும்தான் உங்களால புக் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அதுக்கு பின்னாடி நாள் தான். அந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாள் மோர் தென் 3 கூட காமிக்க மாட்டேங்குது. 2 தான் நீங்க புக் பண்ணி இருக்கிறது. ஒரு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 24 அப்படின்னா 23க்கும் 24க்கும் மட்டும் தான் காமிக்குது. இந்த இதுல மட்டும் தான் புக் பண்ண முடியும் உங்களால ரூமுக்கு. இதுல கிடைக்கல அப்படின்னா அவ்வளவுதான். மேல 2 இருக்கும். திருமலைனா எது, திருப்பதினா எது, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாவே வந்திருக்கு. திருமலைனா சாமி இருக்காருல, மலை மேல இருக்கிறதா திருமலை, கீழே இருக்கு பாத்தீங்களா அதுதான் திருப்பதி. அதாவது ஹோட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து இதுதான் திருப்பதி. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல இருக்கிறது மலைன்னு அதுலயே வந்திருக்கும் திருமலைன்னு. இதுதான் திருமலை, கீழே இருக்கிறது திருப்பதி. இந்த இடத்துல மோர் தென் வந்து மேல ரூம்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பர்சனலா நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு நான் பார்க்கல. பட் ஆனா கீழே ரூம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். பிரைவேட் ரூம்ஸும் ஓரளவுக்கு வந்து மெஜாரிட்டியா வந்து இருக்கும். ஆனால் கிடைக்கிறது கஷ்டம் தான். பிரைவேட் ரூம்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். அவங்க மேபி எப்படி சொன்னா ரஷ்ஷா இருக்கிற டைம்ல கொடுக்கறதுக்கும் யோசிப்பாங்க. அதை தாண்டி வந்து சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கலாம். பட் ஆனால் நீங்க இப்போ இங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ ஃபேர், யாருக்கிட்டையுமே நீங்க வந்து போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த டைம் புக் பண்றீங்களோ அதுக்கு ஒரு 1/2 hour 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க போய் ஸ்கேன் பண்ணி அந்த இதுல வந்து நீங்க டிக்கெட் வந்து கொடுக்கும்போது எப்படி ரூம் கீ கொடுப்பாங்க அப்படிங்கறத அதை நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த எடுத்துக்க டிக்கெட் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு அங்க நீங்க போய் காமிச்சிங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து இருக்கும், ஒரு பிளேஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி டிக்கெட் ரெஃபரன்சஸ். அங்க நீங்க போய் காமிச்சீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு டோக்கன் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு அதுலயே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த ரூம் எந்த கீ அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுத்துருவாங்க, அதோட கீ வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்க வாங்கிட்டு போய் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அங்க உள்ள வந்து இது பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க செக் அவுட் பண்ணும்போது நீங்க வெளியே வந்துட்டு அதை உங்கள்கிட்ட கீ வந்து கொடுக்கணும். கீ கொடுக்கும்போது வந்து நீங்க தானா அப்படிங்கிற ஐடி ப்ரூஃப் பார்த்து தான் வந்து ரூம் கீயை கொடுக்கும்போது ஒரு சைன் பண்ண சொல்லுவாங்க. இதுல பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க 1000 ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்க 2000 ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணாலும் சரி, மோர் தென் காஸ்ட் வந்து பாதி வந்து ரீஃபண்ட் ஆயிரும். உங்களோட டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு பாதி வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அதுதான் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. இப்பன்னு கிடையாது, மோர் தென் ஆன்லைன் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்த பிறகு இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பாதி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீஃபண்ட் ஆயிரும். இதோட ப்ராசஸ் வந்து இதுதான். பட் ஆனா புக் பண்றது தான் இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே வந்திருக்கு. இதுக்கு என்னன்னு கேட்கும் அப்படின்னா நீங்க ரூம் புக் பண்ணும்போது
ஆல்மோஸ்ட் இப்போ நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்க, டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி காமிக்கும் அப்படின்னா நீங்க ரூமுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனே வந்திருக்கு. நீங்க டிக்கெட் புக் பண்ணது கீழே வந்து அகாமடேஷன் கேட்டு அதுலயே வந்து ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டேட் 24னா 24ம் 23யும் காமிக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து 2 நாளுக்குள்ள இல்ல அதுக்கு பின்னாடி தான் அந்த மாதிரி வந்து காமிக்கும். இதில் நீங்க எது செலக்ட் பண்றீங்களோ 2 பேர் தான் மினிமம், நீங்க 2 பேராச்சும் கொடுத்தா ரூம் வந்து புக் ஆகும். சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கிடையாது, அதுல காமிக்கவே காமிக்காது, அவைலபிலிட்டி வந்து இருக்காது. 2 பேருக்கு தான் வந்து காமிக்கும். 2 பேர் கொடுத்து அவங்களோட நேம் அண்ட் அதே மாதிரி தான் நேம், ஏஜ், என்ன ஜெண்டரு, மெயிலா ஃபீமேலா இல்ல அதர் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து கேட்கும். கன்ஃபார்மா அட்ரஸ் வந்து கேட்கும். அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 இருக்கும். ஒரே அட்ரஸே மேல பாதி போட்டு கீழே நீங்க போட்டு மொபைல் நம்பர் ஏதோ ஒன்று கேட்டு நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் போயிடலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். இப்படிதான் வந்து புக் பண்ணோம். இதுவும் கஷ்டமா தான் வந்து இருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து ஓவர் பயங்கர ஃபாஸ்டா தான் வந்து புக் ஆயிட்டு இருக்கு. ரூமு கூட நீங்க எப்படியோ தட்டு மாதிரி நீங்க புக் பண்ணிடலாம். ஆனால் அங்க டிக்கெட் புக் பண்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க தாண்டி தான் புக் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா ப்ராசஸ் தெரிஞ்சவங்க, கரெக்டா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ உள்ள போகும்போது பண்ணி முடிச்சிடலாம். ஆனா கிடைச்சிரும், கரெக்டா பண்ணோம் அப்படின்னா கிடைச்சிரும். பட் ஆனா நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து லாகின் பண்ற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா கடைசி டைம்ல ஓடிபி இஷ்யூ வந்து கண்டிப்பா வரும். நீங்க கரெக்டா 10 மணிக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க நம்பர் கொடுத்து லாகின் பண்ணும்போது அது ஓடிபி சிஸ்டம் வந்து எத்தனை பேருக்கு டக்கு வரும். அப்ப ஒரு நிமிஷம் லேட் ஆகலாம், 2 நிமிஷம் லேட் ஆகலாம், ஒரு 5 நிமிஷம் கூட லேட் ஆகி தான் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு மோர் தென் இந்த இஷ்யூ வந்து இருக்கு. யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு இன்னைக்கு லேட்டா தான் வந்துச்சு, ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அதுதான். லேட்டா வரும்போது இந்த மாதிரி டைமிங்ல வந்து லேட்டஸ்ட்னா வந்து போகும்போது ஒரு சில இஷ்யூஸ் வந்து வரும். முன்னாடியே லைன் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு விட்டவனே உள்ள எப்படி நீங்க ஸ்லாட் ஓடாம டேரக்டா உள்ள போகாது. அந்த ஐபிஎல் டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ற மாதிரி கிடையாது. எப்படி சொல்ல அது டேரக்டா ஒரு சில டைம் உள்ள போயிடும். கவுண்ட் வந்து டக்கு அதுல கூட கவுண்ட் வந்து தானே ஆகும். டக்குன்னு குறைஞ்சு ஒரு 1000 2000 அதுக்குள்ள இருந்தாதான் நம்மளால புக் பண்ண முடியும். அதே மாதிரி எங்க கவுண்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸோ இல்ல 4 மினிட்ஸோ 3 மினிட்ஸ் அந்த டைம்ல நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா உள்ள போறீங்களோ அதை பொறுத்து ஸ்லாட் வந்து ஓடும். அந்த ஸ்லாட் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டேட்டே வந்து காமிக்கும். எந்த டேட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த டைமும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டைமும் வந்து இருக்கும். நீங்க என்னைக்கு புக் பண்றீங்களோ, இன்னைக்கு 24 நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா காலையில இருந்து தரிசனம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல எந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கறத நீங்க பார்த்து உங்க ஊருக்கு நீங்க இங்க இருந்து போகும்போது எப்படி டிராவல் ஆகி போகும்போது எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டா நீங்க போய் அங்க ரீச் ஆகும்போது எப்படி இருக்கும், இல்ல நம்ம அங்க ரீச் ஆகுற எந்த டைம் நம்ம அங்க அகாமடேஷன்ல வந்து புக் பண்றது அதுக்கு ஒரு டைம் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணி கரெக்டா புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டைத்துல புக் பண்ண எப்படி கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணி பிளான் பண்ணி வச்சு புக் பண்ணாத வந்து புக் பண்ண முடியும். டக்கு இல்ல நமக்கு எந்த டைம்ல ஓகேப்பா அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பொறுத்து ரூம் அகாமடேஷன் வந்து கரெக்டான டைமிங் வந்து பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு சாமி பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க அங்க ஒரு திருப்பதிக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு காலையில நீங்க வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு 11 மணிக்கு ரீச் ஆயிருவீங்க அப்படின்னா 12 to 6 ஒரு ரூம் 12 to அதாவது 6 ஹவர்ஸ் தான் நினைக்கிறேன். உணவு 6 ஹவர்ஸ் தான் நம்ம வந்து தங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்ட் கொடுக்குறது. இந்த 6 ஹவர்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 10 மணிக்கு போறீங்கன்னா அப்போ 12 மணில இருந்து 6 மணி ஸ்லாட் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம்ஸ் புக் பண்ணீங்கன்னா இது டு இது அப்படிங்கிற போது ஓவரால் இங்க போயிட்டு வந்துடலாம். எப்படி 3 மணி நேரம் 5 மணி நேரத்துல பார்க்க விடுறாங்க, நீ வெளியே வந்துடலாம். இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் வந்து புக் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தாண்டி தான் நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான டீடைல்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு டீடைல்டா வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. கம்மிங் வீடியோஸ்ல வந்து இதோட என்ன டீடைல்டா ஏன் நெக்ஸ்ட் மந்த் லைவே கூட போடுவோம். ஓப்பனா சொல்றேன், லைவ் போடுவோம் நெக்ஸ்ட் மந்த். நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் வந்து 24/8 லைவா இல்லை அப்படிங்கறத உங்க மூலியமா இந்த வீடியோ ரீச் ஆகிறது பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ண முடியும். அடுத்து நிமிப்பலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சைக்கிள் மறக்காம பேச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் தென் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் பண்ணாலும் மறக்காம ஸ்பெண்ட் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போற வீடியோஸ் வந்து டே பை டே உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு வந்திருக்கும். நம்ம சேனல் சைக்கிள் மறக்காம பேச்சுக்கோங்க. ஏன்னா நீ பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணீங்க நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே விஷயம் லிங்க்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம், மோஜி, ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன். போய் மறக்காம மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட்பலாம். பாய்.